श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु माणिक्य प्रभु महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரிய ஏக்ராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகாயஜ்ஞத்தில் நாம் அனைவரும் ஸ்ரீ மாணிக்ய சரிதாமிருதம் கிரந்தத்தை பாராயணம் செய்து கொண்டே சத்சங்கம் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். பிரபுவின் திருவயது லீலைகள் பற்றி படிச்சோம். எல்லா லீலைகளும் ஸ்ரீகிருஷ்ண லீலைகள் போன்றுதான் இருக்கும். ஏன்னா இது அந்த லீலை கரும்பு சாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10 கரும்புல இருந்து சாறு எடுத்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கலாம், இல்ல தடியா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம். இந்த மாதிரி கரும்புல டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல அந்த சாறுல எந்த வித்தியாசம் என்று இருக்குமோ மகான்களின் லீலைகளும் அப்படிதான் இருக்கும். கிருஷ்ணர் என்ன செஞ்சாலும் அதே லீலைகள் ஒவ்வொரு மகானின் வாழ்க்கையில நாம் காண முடியும். முந்தின வாரம் சுவாமியின் லீலைகளை பற்றி, அவரின் வித்யாபியாசம் படிப்பு, அதாவது அவர் எந்த ஒரு வாத்தியார்கிட்டையும் போயிட்டு படிக்கலை, குருவை நாடி செல்லவில்லை. ஆனாலும் அவருக்கு நிறைய வித்தைகள் தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த காலத்துல இந்த வித்யாபியாசம் அப்படின்னு சொன்னா டீச்சர்ஸ் வீட்டுக்கு கிட்டதான் சொல்லி தருவாங்க. அப்போ ஸ்கூல்ஸ் கூட கிடையாது. அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டோம். அக்ஷர ஞானம், எழுத்து அக்ஷர ஞானம்னா எழுத்து, வைதிக வித்யை, சப்த ரூபாவளி, அமரகோசம், இது எல்லாமே கற்றுக்கொண்டவரை சாஸ்திரின்னு கூப்பிடுவாங்க. அந்த சாஸ்திரியிடம் இவங்க படிப்பாங்க பசங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கடினமான பனிஷ்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க, எண்கள் சொல்லி தருவாங்க, பிளஸ் மைனஸ், இது எல்லாமே அன்றாட வாழ்க்கைக்கு என்ன படிப்பு தேவையோ அந்த படிப்பை சொல்லி தருவாங்க. இதுதான் சுவாமி அந்த மாதிரி யாருக்கிட்டையும் போயிட்டு எவ்விதமான படிப்பும் படிக்கவில்லை. ஆனா இந்த 4 கட்டத்துல என்னென்ன படிப்பு இருக்கோ அந்த ஞானம் முழுவதும் சுவாமிக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க தாய் மாமனும் அவர் படிப்புக்காக முயற்சி பண்ணாரு. சுவாமி காட்டுக்குள்ள ஒரு சிங்கத்துக்கு எதிரில நின்ன மாதிரி பார்த்தாரு. அதுக்கப்புறமா வேணாம், இவருக்கு இந்த படிப்பு, வயிற்று பிழைப்புக்கான படிப்பு இவருக்கு தேவையில்லைன்னு எண்ணினாரு, விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா இவர் நல்ல காட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சாரு. அவர் எது சொன்னாலும் நடக்கும், அவருக்கு வாக்கு சுத்தி இருக்குன்னு மக்கள் எண்ணினாங்க. ஆனா பைத்தியக்காரன் அப்படின்றது ஒரு முத்திரை, வேடாபாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் எது சொன்னாலும் நடக்கும், இவர்கிட்ட போகலாம் அப்படின்னுட்டு நமக்கு அருகாமையில இருக்கிற வெங்கடேஷ் சுவாமி கிட்டையும் அவ்வளவுதான், பைத்தியக்காரா வெங்கையா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, நம்மள நிறைய பேர் இந்த ஜோசியம் பார்க்கறது, இந்த விஷயம் எல்லாமே அப்படிதான் என்னமோ அப்படிதான் நடக்குமா, அது நடக்கும் அப்படின்னு தான் போகும். அது எங்க போய் முடியும் அப்படின்னு பார்த்தா, பிரபு கூட சின்ன வயசுல இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடி இருப்பாங்கல்ல பசங்க, எந்த விளையாட்டு நீ விளையாடினாலும் சுவாமிதான் முதலாளா ஜெயிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த விளையாட்டுலயும் அவர் லிவிங் பிரசன்ட், அதுல அப்படியே மூழ்கிடுவார். அந்த விளையாட்டு மேல கவனம் செலுத்துவார். அப்படி இருக்கிறச்ச அது எந்த ஒரு விஷயத்தையும் அது மேல கவனம் செலுத்து அது செய்யும் பொழுது அதுல வெற்றி என்றது கிடைக்கிறது. அது மிகச்சிறந்த வெற்றி அவருக்கு எப்பவுமே கிடைக்குமா. அப்போ கூட விளையாடினாங்க இல்லையா, குஸ்தி போட்டின்னுட்டு இந்த காட்டுக்குள்ள விளையாடுறது விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினவங்க
சுவாமி சமாதி ஆனதுக்கு பிறகு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம் முதன வாரம். எதுக்காக? ஐயோ, சுவாமி கிட்ட நம்ம ஞானத்தை கேட்க விட்டுட்டோமே, இவர் எவ்வளவு பெரிய மகானே, நம்ம கூட எல்லாம் விளையாடினாரே, பிரபு எங்களை எப்படி மாயில முடிஞ்ச செய்தி ஏமாத்திட்டீங்க, எங்களுக்கு ஞானம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டா ஆரம்பிச்சாங்க. சரி, நம்ம மாஸ்டர் இவங்க எல்லாருமே ரொம்ப காலம் மாஸ்டர் இருக்கிறாரு. மாஸ்டர் கூடவே மாஸ்டர் கிட்ட படிச்சவங்க, மாஸ்டர் கூடவே வேலை செஞ்சவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்க நிறைய பேர் புலம்புறது நம்ம கேட்கணும். இப்போ யாராச்சும் கேட்டிருக்காங்களா, மாஸ்டர் ஞானம் கொடுங்க, மாஸ்டர் இந்த கஷ்டம் இருக்கு, மாஸ்டர் அந்த கஷ்டம் இருக்கு, மாஸ்டர் எனக்கு இது வேணும், மாஸ்டர் எனக்கு அது வேணும், ஞானத்தை கொடுத்துட்டு கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. சரி, நாம இப்போ வித்யாநகர் போறோம், அது யாருக்கு அவங்க ஹானஸ்டா நம்ம சொல்லிக்கணும், மாஸ்டர் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு மட்டும் நம்ம கேட்டுட்டு வெளியே வருவோமா? ஞானத்தை பத்தி ஒரு வார்த்தையாச்சும் நம்ம அதை எடுக்கிறோமா? ஏன்னா பரிபூர்ணமான ஞான ரூபிகா அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, வேண்டியதெல்லாம் நடக்குது. அப்ப ஒரு ஞானி தானே. நான் மனசுல எண்ணிட்டு போனேன், இன்னைக்கு எனக்கு பிரசாதம் வேணும், அவர் கொடுத்துட்டாரு, அப்ப அவரு ஞானி தானே. எல்லா உயிரினங்களும் திகழ்ற ஒரு ஆத்மஸ்வரூபி அவர் இருக்காருன்னு தானே பொருள். வித்யாநகருக்கு போயிட்டு அல்லது ஒங்கோலுக்கு போயிட்டு நாம ஞானத்தை கேட்கிறோமா அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்வி நமக்கு நாமளே கேட்டுக்கிட்டு பதில் நமக்கு நாமளே சொல்லிக்க. அதாவது ஆசை மட்டும்தான், அந்த ஆசையினாலையும் இல்லையா அவங்க கிட்ட இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ், அதாவது இப்ப பிரபு கூட விளையாடினாங்க பாத்தீங்களா, அந்த சந்நிகிதம், அதனாலயோ இதெல்லாம் கேட்டா மறந்துடுறோம். அது இதுதான் மாயன்னு சொல்றாங்க. என்ன மாய? அவரு சாதாரண ஒரு ஆள், அவர் சொன்னது நடக்கும், குறி சொல்ற மாதிரி அவர் சொல்றது நடக்கும் அப்படின்ற எண்ணம். இல்ல அவர் கஷ்டங்களை போக்க வந்தாரு, அதனால நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்றேன், அப்படி ஒரு சான்ஸ். இப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டு சில நேரத்துல புலம்புறோம். அதே மாதிரி இவங்க எல்லாருமே கூட ரொம்ப அழுதாங்களாம். எல்லா மகான் இருக்கிறச்ச அப்படிதாங்க. என் பாபா இருந்தாரு, எப்படி ஏற்பட்ட மகான் அவர், என்ன ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவர் அதிசயமா, மக்கள் அப்பவே ஆச்சரியப்பட்டாங்க. நீர் கொண்டு விளக்கேற்றினாரு. சரி, அது எல்லாரும் மக்கள் பர்சனலா சியாமா ஒரு 2 ரூபாய் குழி தோண்டி புதைச்சு வச்சிருவாரு. 6 மாசம் கழிச்சு இவர் வீட்டுல திருட்டு நடக்கும். பாபா என் வீட்டுல இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுன்னா எனக்கு 2 ரூபாய் போச்சு, 6 மாசமாச்சு, நான் யாருக்கு சொல்லிக்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ பாபா என்ன சொல்றாரு, உன்னை போல சம்சாரிக்காது எவ்வளவோ, என் போல சன்னியாசிக்கும் இது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நிரூபணம் சியாமாக்கு இருக்கு, நிறைய விஷயங்கள்ல டெஸ்ட் வச்சு பார்த்திருக்காரு. ஆனா ஏன் பாபா மகாசமாதி பிறகு அவர் புலம்பினார், நான் அவரை சரியா சேவிக்க முடியல அப்படின்னு ஏன் புலம்பினார்? வயசு திருநூல்ல இருக்கு. எப்படி இருந்தாரு அப்போ? எல்லாரும் பிரசாதம் கொண்டு கொடுப்பாங்க, நைவேத்தியம், பாபாக்கு நைவேத்தியம் வைப்பாங்க, உடனே பாபா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்றது. அவரு சரி ஓகே போய் கொடுத்தாரு, அதுதான் மாயை. அதே மாதிரி அப்துல் பாபாவை கூப்பிடுவாரு, அவர் வரமாட்டாரு. வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்றது இன்னைக்கும் கேள்விதான். என்ன சொல்லியிருப்பாரோ இல்ல என்ன கொடுத்திருப்பாரோ, அது இன்னைக்கும் கேள்வி. அப்படியே நின்றுச்சா இல்லையா? அதுதான் இங்கேயும் நடக்கும். எல்லாருமே இப்போ அந்த கஷ்டத்தாலையும் ஐயோ நம்ம கேட்க முடியலையே, மாயையில விழுந்துட்டோமே அப்படின்ற கவலையாச்சு அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா. எப்பவுமே அவருடைய லீலைகள் எல்லாமே அப்படி இருக்கிற மாதிரி சொல்றது யாராலையும் முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த படிப்பறிவுன்றது இல்ல. அந்த ஞானம் மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அவர் ஸ்கூலுக்கு போகலையா, அந்த ஸ்கூலே அவரை துரத்துன்னு வந்ததும். யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, விஸ்வவித்யாலயம். இந்த விஸ்வம், அது இந்த ஜெகம் அவருக்கு குருவாக
வந்து சொல்லி கொடுத்ததாம். இந்த உலகமே அவருக்கு வந்து ஒரு ஸ்கூல், யூனிவர்சிட்டி. அவங்களுக்கு வந்து அதுல ஈஸியா ஞானம் கிடைக்குமா? எப்படின்னா இப்ப பிரபு நம்ம பாக்குறோம், அவருக்கு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. இப்ப ரமண மகர்ஷி 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சாரு அப்படின்னு அதுல நம்ம படிக்கிறோம். ஆனா அவருக்கு இருக்கிற ஞானம் எத்தனை லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ்ல யார் எது கேட்டாலும் அவருக்கு சொல்ல முடியும், எழுத முடியும். அப்படி அவர் இருந்தார் இல்லையா? அதே மாதிரி இவர் சுத்தமா ஸ்கூல் பக்கமே போகல, எந்த குரு கிட்ட போய் படிக்கல. ஆனாலும் அவருக்கு இப்படி ஞானம் எப்போ வந்தது அப்படின்னா அந்த இயற்கை அவருக்கு சொல்லி கொடுத்ததா. இயற்கையை வந்து மதிச்சு நேசிச்சா அதுவே குருவாக எல்லாமே சொல்லி கொடுக்கும், அந்த இயற்கையே ஞானத்தை கொடுக்கும். இது நம்ம குருச்சரித்திரத்துல கூட படிச்சிருக்கோம். 24 குருக்கள் வருவாங்க இல்லையா? அந்த பூமி, ஆகாயம், நீரு, அக்னி, சந்திரன், சூரியன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தேனி கூட குருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் ஈஸியா அதுல இருந்து ஞானத்தை கேட்ச் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குமா? ஏன்னா அவங்க பிறவியிலே ஞானம் இருக்கிறார். நாம் எல்லாரும் பார்ப்போம், எந்த ஒரு காட்சியானாலும் அதை பார்ப்போம். ஆனா அவங்க தரிசிப்பாங்க. பாக்குறதுன்னா சும்மா பார்த்த உடனே இந்த மாதிரி உருவம் இருக்கு, இந்த மாதிரி கலர் இருக்கு அப்படின்னுட்டு. அவங்க அப்படி இல்ல, அதனுடைய தன்மை என்னன்ற வரைக்கும் ஆழமாக உடனே அவங்களுக்கு மைண்டுக்குள்ள வரும். அந்த இயற்கையை நேசிக்கும் பொழுது, இயற்கையின் தர்மத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது, அதுக்கு எந்த வினையும் செய்யாத பொழுது அந்த இயற்கை மிகவும் எளிமையாக ஞானத்தை கொடுக்குமா? அந்த மாதிரி சுவாமி எங்க படிச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஸ்வவித்யாலயத்துல, இந்த உலகமே ஸ்கூலாக அவருக்கு இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தது அப்படின்னு இதுல எழுதியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இவ்வளோ ஞானம் சரி இருக்கிறதுலயே அடிப்படை அறிவு நமக்கு வேணும்னா சாய்நாதர் என்ன சொன்னாரு? நீ இந்த உலகத்தையே குருவாக பார்த்து அதுல கத்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம், நானே உலகம் அப்படின்னு காமிச்சிட்டார். இந்த இயற்கை, இந்த படைப்பு எல்லாமே நான் தான் அப்படின்னு காமிச்சிட்டார். இதுல இருக்கிற எல்லாமே, ஒரு ஒரு மரத்தை வெட்டினாக்கோ அவருக்கு தெரியுது, ஒரு பூனையை அடிச்சாலும் அவருக்கு தெரியுது, விடாகத்துல ஒருத்தர் சாக கிடந்தாலும் அவருக்கு தெரியுது. எல்லா இடத்துலயும், எல்லாரும் மனசுக்குள்ளேயும். அதாவது இவருக்கு இந்த இயற்கை குருவாக இருந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நமக்கு என்ன, இந்த இயற்கையே நான் தான் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரா இல்லையா? தெரியப்படுத்திருக்கிறார். சரி, இன்னும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டான சாதனை, படிப்பு, சத்சங்கம். இந்த படிக்கிறதுக்கு மாஸ்டர் வந்து சாய்நாத பிரபோதாமிர்தம், மதம் எதற்கு, ஏதி நீச்சம், அதாவது எது உண்மை, இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே எழுதி மாஸ்டரும் இயற்கை பற்றியும் சயின்ஸ், அதுல சயின்ஸ் என்ன சொல்லி கொடுக்கிறது, சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் மாஸ்டர். அதாவது ஈஸி, நம்ம எந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு காட்சியை பார்த்து ஞானத்தை பெறணும்ன்ற கஷ்டம் நமக்கு இல்லை. வீட்டுல உட்கார்ந்தபடி மாஸ்டர் எழுதின அந்த நூல்களை வந்து நல்லா படிச்சாலே இது எல்லாமே நமக்கு தெரியும். இயற்கை மூலமாக எப்படி ஞானம் பெறுவதுன்றது மாஸ்டருடைய புக்ஸ் நமக்கு போதும். சரி, இந்த இயற்கை என்ன சொல்லுது, மாஸ்டர் என்ன ஷார்ட்டா சொல்லிருக்காரு நம்ம பாக்குறோம். நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்கன்னு சொல்றது இயற்கை. இப்போ மரங்கள் இருக்கு, ஆக்சிஜன் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கொரோனா டைம்ல நமக்கு தெரியுது. அப்ப என்ன சொல்றது, மரங்களை வாழ வச்சா நம்ம வாழ்வு நமக்கு எளிமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே இயற்கை, மரம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கிற தர்மம் என்ன, நீங்களும் வாழுங்க, நீயும் வாழ விடுங்க. ஆனா நம்ம இயற்கையை அழிச்சு கொண்டே டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம ஏமாத்திருக்கிறோம். ஏமாற்றாது எல்லாருக்குமே தெரியும், இயற்கையை அழிச்சுட்டா நம் வாழ்விக்கும் வினை வந்துரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த இயற்கையை அழிச்சுட்டு இதுதான் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு நம்மள நாமளும் ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாத்துறோம். இயற்கை சொல்ற சிம்பிள் பாயிண்ட்னா அதுதான்.
அந்த சரி அவருக்கு எப்படி அந்த காட்டுக்குள்ளேயே ஞானம் கிடைச்சதுன்னு சொன்னா முயற்சி முயற்சி திருவினையாகும். அவங்களுக்கு சங்கல்பம் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால அந்த காட்டுக்குள்ளேயே அவருக்கு அவ்வளவு ஞான பிராப்தி கிட்டியதா. எல்லாருமே குரு கிட்ட போயிட்டு ஞானம் என்றது பெறுவது அது சாதாரணமான விஷயம், சகஜமான விஷயம், அதுதான் தர்மம். சரி, இவர் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, அவருக்கு இந்த இயற்கையே அவர் குருவா ஏத்துக்கிட்டாரு, பாஹ்யமாக ஒரு குருவை தேடல. இப்ப நம்ம கூட பாபாவை இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனா யோசிச்சு பாருங்க, இயற்கையை குருவாக ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நாமளும் பாபா குருவான்னு சொல்றோம். ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு அவரு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா பாபா எனக்கு தரிசனம் கொடுக்கவே இல்லை. நான் பாபா தரிசனத்துக்காகவே நான் பாராயணம் பண்றேன். நம்ம பாபா வச்சுக்கிட்டு பாபாவை சொல்றோம். இது எந்த கடவுள் யாருக்கு பிடிக்குமோ அந்த கடவுள், எனக்கு அந்த கடவுள் தரிசனம் கொடுக்கவே இல்லை, நான் அவரை பார்க்கணும். அதாவது விஷுவலா நம்ம வீட்டுல எப்படி இருக்காங்களோ அப்படியே பார்த்தாதான் அவர் அப்படின்ற நம்பிக்கையோ ஆசையோ நமக்கு இருக்கும். ஆனா ஆக்சுவலா சொல்லுங்க, பாபா என்ன சொன்னாரு? ஷிரடியில இருக்கிற இந்த 5 அடி தேகம்தான் நானு எண்ணினால் நீங்க என்ன காணாதவர்கள் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அது அந்த மாதிரி. அப்போ ஷிரடியிலேயே இருக்கிற தீபம் பாபா இல்ல, அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிற சைத்தன்யம் பாபா. சரி, எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா உதய பிரார்த்தனை. நான் காணும் காட்சிகள் அனைத்தும் தங்களின் ரூபங்களாகவே காண வேண்டும். அதுதான் இந்த மாணிக்க பிரபு செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, மாஸ்டர் நமக்கு பெரிய பெரிய மகான்கள் செஞ்ச கடினமான சாதனையும் எவ்வளவு சுலபமாக கொடுத்திருக்கிறாரு. நம் வாழ்க்கையில நம்மளும் ஞானம் பெற உதய பிரார்த்தனாவே நமக்கு போதும். இந்த பிறவிக்கு உதய பிரார்த்தனாவே போதும். புரிஞ்சுக்கிட்டா சரி. டீச்சர்ஸ் டீச்சர் கிட்ட நம்ம எவ்வளவு நன்றி தெரிவிப்போம். அது அவருக்கு இயற்கை கிட்ட இருந்தாராம் பிரபு. டீச்சர் அப்படின்னு சொன்னா அந்த டீச்சர்ஸ் எப்படி ஏதாவது புரியலைன்னா பிராக்டிக்கலா சொல்லி புரிய வச்சு பசங்களுக்கு தெரிவிப்பாங்க. அந்த இயற்கையே இவருக்கு தெரிவிச்சிடும். இப்போ அந்த இயற்கையிடம் நன்றி செலுத்தினாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திரு அப்துல் கலாம் ஐயா, அவருக்கு இந்த ஏரோநாட்டிக்கல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க டீச்சர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, புரிஞ்சுதான்னு கேட்கும் போது எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. அவர் மட்டும் எனக்கு புரியலன்னு சொல்றாரு. எல்லாரையும் சாயங்காலம் கடலோரத்துக்கு வர சொல்லி அங்க ஒரு பறவை பறந்துட்டு இருக்கிறது லைவா அவர் கிளாஸ் எடுத்து காமிச்சாரு. அந்த சிறகுகள் எப்படி அதுக்கு உதவும், தோகை எப்படி இதுக்கு உதவும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனை அவர் பிராக்டிக்கலா பறவையை வச்சு சொன்னாராம். அவ்வளோ அளவா புரிஞ்சது அவருக்கு. இது சரி, அவரும் படிச்சாரு, ஒரு சயின்டிஸ்டா இருந்தாரு, அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ஆனார். அந்த இயற்கைக்கு நன்றி பிரபு தெரிவிச்சாருன்னு சொன்னார். அப்துல் கலாம் என்ன பண்ணாரு, இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா சாஸ்திரி பவனுக்கு அவங்க டீச்சரை கூட்டிட்டு அவருக்கு மரியாதை பண்ணார். அவர் அவங்க ஊருக்கு போகும் பொழுது முதல்ல அவங்க குருவை தான் தரிசிப்பார். போயிட்டு அவளுக்கு அவ்வளவு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அவங்க குருவுக்கும். அதுதான் நன்றி தெரிவிப்பது. அவங்க குரு பத்தி இத்தனை பேருக்கு அவர் சொல்லலன்னு எப்படி தெரியும்? ரிஷி யஜ்ஞம், அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன், அவர் இப்படி சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நன்றி தெரிவித்தார். பிரபுவும் இயற்கையை அவ்வளவு நன்றி தெரிவிப்பார். ஞான சம்பன்னர் அப்படின்னா ஞானம் நிறைந்தவர்கள். அவங்களுக்கு சகஜமாகவே எல்லாம் தெரியும். இப்ப ரமண மகர்ஷிக்கு எப்படி எல்லா லாங்குவேஜ் தெரியுமோ அவ்விதமாகவே பிரபுவுக்கும் மராட்டி, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, உருது, பார்சி, அரபி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியுமா. எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் அந்த லாங்குவேஜ் அவ்வளவு சுலபமா அவரு பேசுவார். இவ்வளோ செய்யற பிரபு அவருடைய வைராகியத்தை பத்தி கேட்டா அது அப்படியே அவருக்குள்ள தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த குரு கிட்டையும் படிக்கல, எதுவுமே செய்யல, ஆனா அவ்வளோ வைராகியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த உலகமே குரு என்ற எண்ணம் அவர் கொண்டிருந்ததுனால இந்த உலகத்துக்கே அவரும் குருவாகினார். சாய்நாதர் போல
ஏன்னா இந்த தத்த பரம்பரையில 3வது அவதாரம் தான் ஸ்ரீ மாணிக்க பிரபு மகாராஜ். அவங்க எல்லாரும் செயல் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா உருவமும் பேரும் என்பட்ட இடம் மட்டும்தான் மாறிடும். சோ இங்க அடுத்தது என்ன சொல்றாங்க, நமக்கு இயற்கை சொல்லிக் கொடுக்கும்னு சொன்னாங்க இல்லையா. இயற்கையில எது எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்னு சொன்னா, நம்ம ஜடம் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே கூட ஞானத்தை கொடுக்குமா. இது ஜட பொருள், இதுக்கு உயிர் இல்ல அப்படின்னு நம்ம என்னென்ன விஷயங்களும் கூட அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குமா. சாய்நாதர் என்ன சொன்னாரு, மரத்தை பார்த்து கத்துக்க சொன்னாரு. அதுல இருந்து காஞ்சி போய் விழுகின்ற இலை கூட நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும்னு சொன்னாரு பகல் பாட்டி கொடுக்கும். சரி, மரத்துக்கு உயிர் இருக்கு. மலை பார்க்கலாம். அந்த மலை எவ்வளவு கம்பீரமானது. அதுக்குள்ள மிருகங்கள், விஷ சர்ப்பங்கள், சாது ஜந்துக்கள், அப்படியே கொட்டும் அருவி இவ்வளோ இருந்தாலும் அது அந்த கம்பீரமான அமைதியா இருக்கும், அமைதியே கடைபிடிச்சிருக்கும். அது இந்த மலையை பார்த்து அதெல்லாம் கத்துக்கலாம். இந்த மாதிரி பிரபு கிட்ட எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்களா. எப்படி வர ஆரம்பிச்சுன்னா, இந்த சக்கரை இருந்தா எறும்பு எப்படி தேடி வருமோ, தேன் இருந்த அந்த தேனி எப்படி தேடி வருமோ, அந்த மாதிரி மக்கள் பிரபுவுடைய தேஜஸை பார்த்து தேடி வர ஆரம்பிச்சாங்களா. சொல்லுவாங்க இல்லையா, கஸ்தூரி வாசம் யாராலையும் மூடி வைக்க முடியாது. அந்த மாதிரி மகான்களின் ஆற்றல், அவங்களுடைய சைதன்யம், அதெல்லாமே யாராலையும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது மறைச்சு வைக்கவே முடியாது. நிறைய பேரு சுவாமி கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. இந்த இயற்கையை பத்தி அவருக்கு அந்த இயற்கைக்குள்ள போகும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம் சகஜமாவே வருமா. அது எப்படின்னா ஆழ் மனதுல இருந்து வெளிப்படுறது இவங்க எல்லாராலையும் பார்க்க முடியுமா. அந்த இயற்கையிலேயே அவர் ஐக்கியமாகும் பொழுது அந்த ஆனந்தத்தையும் மற்றவர்களால அவன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படின்னு ரவீந்திரநாத் டாகூருக்கு இயற்கை தான் குரு. அவர் இயற்கையை பார்த்துதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கீதாஞ்சலி என்ற ஒரு திருநூலை இயற்றினார். அதுக்கு அவார்டு கூட கிடைச்சு. அதுல எல்லாமே இயற்கை மூலமாக தான் கத்துக்கிட்டேன்னு அவர் எழுதின ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். அதுல அவர் என்ன சொல்றாரு, பிரிவும் சுகம்தான் அப்படின்னு சொல்றாரு. பிரிவு எப்படி சுகமாகும், அது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். பிரிவு எப்படி சுகமாகும் அப்படின்னுட்டு. அந்த பிரிவினால் நமக்கு அவங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்குமா. அப்போ அவங்க மேல் இருக்கிற அந்த சிந்தனை இன்னும் அதிகரிக்குமா. அவங்ககிட்ட இருக்கிற அந்த நர்பகம் நினைப்பது இன்னும் சுகமா இருக்குமா அப்படின்னுட்டு அவரு அப்படியே பிராக்டிக்கலாகவே எழுதியிருக்கிறாரு ரவீந்திரநாத் டாகூர். அவரும் இயற்கை மட்டும்தான் நேசிச்சார், கடவுளாக. அதுக்கப்புறமா சொன்னது, இந்த ஜடமான பொருள்ல கூட நாம எல்லாமே கத்துக்கலாம் அப்படின்னு ஜெகதீஷ் சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸ் கிடையாதுங்க, ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர். அவரும் யோக சாதனை பத்தி சொல்லும் பொழுது இந்த செடிகளுக்கும் மலைகளுக்கும் எல்லாத்துக்குமே கூட உயிர் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு நமக்குள்ள இருக்கிற மாதிரி அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த ஆற்றல் அதுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் அதனுடைய எண்ணங்கள் போய் தாக்கும் அப்படின்னுட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு சயின்டிபிக்கா நமக்கும் ப்ராக்டிக்கல் பண்ண சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு பார்க்கலாம். என்னன்னா, ஒரு 2 செடி, அவங்க ரோஜா செடி வச்சிருக்கிறாங்க. 2 செடி சேம் இது வச்சு ஒரு செடிக்கு தண்ணி விடும் போது மிக அன்பாக அதுக்கு அந்த தண்ணி ஊற்றணும். இன்னொரு செடிக்கு ஏனோ தானோ தண்ணி விடுங்க. 2த்துலயுமே பூக்கள் வரும். ஆனா நீங்க அன்பு செலுத்து பாசமாக நீரிட்டா அந்த செடியின் மலர் அவ்வளோ பிரைட்டா நல்லா பெருசா இருக்குமா. இன்னொரு செடியோட மலரை பார்த்தாலே இதை விட கம்மியா நமக்கு தெரியும். அந்த டிஃபரன்ஸ் அந்த 2த்துலயும் தெரியும் அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மரம் செடி கொடி நம்ம கூட பேசுதா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். சில நேரத்துல அது தடவி குடிக்கும் போதோ இல்ல தண்ணி ஊற்றும் போதோ காத்தே இருக்காது. சும்மா அப்படி ஆடினாலே நமக்கு அது
அது தேங்க்ஃபுல் தோ இல்ல இன்னும் வேணும்னு கேக்குதோ அப்படின்ற எண்ணம் அந்த செடிகளை நேசிக்கிறவங்களுக்கு இருக்கும். சில பேர் தண்ணி ஊத்துறாங்க, ஐயோ என் குழந்தைக்கு தண்ணி விடவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு வாங்க ஷடனா பார்த்தா குழந்தைன்னு சொல்றது அவங்க செடிகளை தான் சொல்லியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சொன்னது இவர் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்ற ஒருத்தங்க சொன்னாங்களா. இது எந்த ஒரு யூனிவர்சிட்டியில சொல்லி தர மாட்டாங்க, இந்த விஸ்வம் என்ற யூனிவர்சிட்டி தான் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு சுவாமி எதுக்காக ரொம்ப பாடுபட்டார் அப்படின்னா, எல்லா தர்மங்களையும் ஒரே கயிற்றின் மேல் நடக்க வைக்க முயற்சி பண்ணார். எல்லா மகான்களின் எண்ணமும் இதுதான். யார் வந்தாலும் நீ வராதான்னு சொல்ல மாட்டாங்க, விட்டு போனாலும் நீ போகாதான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம பாபாஜி நிறைய படிக்கிறதுனால நம்ம சொல்றோம், பாபா கிட்ட எத்தனை அனைத்து மதம் சார்ந்தவர்களும் வந்தாங்க. பார்சி வந்தாங்க, இந்த ஜெயின மதம் புத்திசம் இது வழிபடுறவங்க வந்தாங்க, சூஃபி இது வந்தாங்க, ஹிந்துஸ் வந்தாங்க, கிறிஸ்டியன் வந்தாங்க, முஸ்லீம் வந்தாங்க. எல்லாரையுமே ஒன்றிணைந்து வாழ வைக்கணும் என்றதுதான் எல்லா மகான்களின் எண்ணம். தர்காவதாரம் பூமி மேல் அவதரிப்பதற்கான காரணமே மனிதருக்குள்ள இந்த ஒற்றுமை கொண்டு வரதுக்கு தான். இது பாருங்க, இல்லைன்னா சாய்நாதர் ஷிரடியில உருசு நடத்துறாரு. அன்னைக்கே ஸ்ரீராமநவமி கூட வந்தது. அப்பத்துல இருந்து ஸ்ரீராமநவமி உருசு ஒரே நாள் தான் கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த தேகமே இயற்கையை நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நம்ம கண்கள் கை இது இந்த மாதிரி நினைச்சு பார்த்தா இது படைப்பு. அது எவ்வளோ ஒரு ஆற்றல் கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் மிகவும் அதிசயமாக இயற்கையை பார்க்கணும்னு நம்மளை பார்த்தாலே போதும். இந்த தேகம் எப்படி இயங்குது அப்படின்னு நினைச்சாலே போதும். மூச்சு நான் பேசிட்டே இருக்கிறேன், நான் என்ன மூச்சு இழுத்து விட்டுட்டே இருக்கிறேன்னா அது ஒரு வேலையா நான் செய்யறேன்னா இல்ல. இதே துடிப்பு பேரம் கண்ணுக்குள்ள தூசி விடுறதுக்குள்ள ஈமை பாக்குற மாதிரி யாரு படிச்சாங்க? அதுக்குள்ள தூசி விழாத அளவுக்கு யார் பண்ணாங்க? சுவாசிக்கிறோம், இந்த நாசிக்குள்ள தூசி போகாம யார் அதுல சேர வச்சாங்க? இப்படி யோசிச்சு பார்த்தாலே இதுவே ஒரு அதிசயம். இதுல இருந்தே நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படைப்புக்கு நீ செய்யற நன்மை தான் உண்மையான பிரம்மானந்தத்தை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கைக்கு நீ செய்யற நன்மைதான் ஆனந்தம், பிரம்மானந்தம், உண்மையான ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எப்படி செய்யணும்? பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யக்கூடாது. சுயநலமின்றி செய்கின்ற சேவை அது யாருக்கு செய்யப்பட்டாலும் அதுலதான் பிரம்மானந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சுவாமியின் கொள்கை. ஆகையால் நம்ம கிட்டையும் வரத்வஜ மாஸ்டர் அவர்கள் நேத்திரதானம் நிறைய சமூக சேவைகள் செய்ய வைக்கிறாருன்னா அதுலதான் ஆனந்தம் இருக்கு. அந்த வாய்ப்பினை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் கேட்ட இந்த சத்சங்கத்துல ஒரு 5 விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். நீ சகஜமாக வாழ பழகிக்கொள். அதுக்கு பிறகு இந்த இயற்கையின் தர்மங்களுக்கு ஏத்த மாதிரி நீயும் வாழணும். இந்த படைப்பின் வைபவத்தை பார்த்து அற்புதமான ஆனந்தத்தை நீ பெறலாம். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கோ. அந்த ஆனந்தம் அப்படின்னு சொன்னா எது ஆனந்தம்? பெருசா எதுவுமே வேண்டாம். இதுக்கு முன்னாடி சொன்னாலே நம்ம தேகத்துல இருக்கிற அதிசயங்களை பார்த்தாலே இந்த படைப்பு இது படைச்சவர் எப்படி, அத பார்த்தா இன்னும் எப்படி ஒரு ஆனந்தம் வரும் அப்படின்னு யோசிக்கலாம். சிருஷ்டி இந்த படைப்பின் நன்மை நீ கடைபிடிக்கணும். அதுக்கு எந்த தீங்கு நடக்காம நீ பார்த்துக்கிட்டா பிரம்மானந்தம் உங்களுக்கு கிடைக்கும். சேவை மட்டும்தான் ஆனந்தம். எதிர்பார்ப்பின்றி சேவை செய்பவன் என்றுமே போற்றப்படுவான். ஆகையால் சேவைதான் கடவுள், இயற்கை தான் கடவுள் என்றதுதான் நமக்கு இன்னைக்கு மாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நாம் அனைவரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை நேசிப்போம். அவரின் வழியில் செல்ல அவரை பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு மாணிக்ய பிரபு மகாராஜ் கி ஜெய்.
श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।